வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியான பேல் பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பொரி நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக நம்ம செஞ்சிடலாங்க. கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வச்சு ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடையில் இருக்கிற பொரி பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேங்க. இப்போ இந்த பேல் பூரிக்கு நம்ம ஸ்வீட் சட்னியும் க்ரீன் சட்னியும் தயார் பண்ணிக்கலாங்க. புளி ஒரு கொஞ்சமாக எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். வெல்லமும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதே தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ இந்த புளியில் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். கூடவே இந்த வெல்லத்தையும் நல்லா கரைச்சிட்டு ரெண்டுத்தையும் வடிகட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப விருப்பமாக இருக்குங்க. நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் செய்து பாருங்கள். நல்லா வடிகட்டிட்டு ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதை அடுப்பில் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ ஸ்வீட் சட்னி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம க்ரீன் சட்னியும் தயார் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா ஆறட்டும் மூடி வச்சிடலாம். இப்போ க்ரீன் சட்னிக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, காரத்துக்கு தகுந்தபடி இதில் பச்சை மிளகாய், சின்ன பசங்க சாப்பிட்றதா இருந்தால் பார்த்து போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு இஞ்சி ஒரு சின்ன பீஸ் அதையும் போட்டுட்டு நம்ம உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். நல்லா அரைச்சிக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இது போல் அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இது போல் அரைச்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ க்ரீன் சட்னி ஸ்வீட் சட்னியும் தயாராகிடுச்சுங்க. கொஞ்சமாக மிளகாய் தூள், வறுத்த வேர்க்கடலை இருந்தால் அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு ஓம்பு பொடி அதையும் கொஞ்சம் ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வாங்கின பொரியை ஒரு 3 கப் அளவு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிடலாங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண வெஜிடபிள்ஸும் இந்த பொரியோடு சேர்ந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், கேரட் இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. கேரட்டை நம்ம துருவிக்கலாம். இப்போ இதெல்லாம் இந்த பொரியில் அப்படியே மேலே அப்படியே தூவிடலாம். போட்டுட்டு நம்மளுக்கு தேவைக்கு தகுந்தபடி இதில் தனி மிளகாய் தூள் போட்டுட்டு இந்த வறுத்த வேர்க்கடலை அதையும் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த க்ரீன் சட்னி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் இதில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எக்ஸ்ட்ரா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் சட்னியும் இதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நம்ம கரண்டியில் நல்லா இது போல் கிளறிக்கலாம். இது ரொம்ப நேரமும் வச்சுருக்கக்கூடாதுங்க. உடனே நம்ம இதை சர்வ் பண்ணிடணும். இது சாப்பிட உடனே கொடுத்துடணும். இது போல் கிளறிச்சு நம்ம ஒரு தட்டிலையோ இல்லை ஒரு கிண்ணத்துலையோ வச்சு ஸ்பூன் போட்டு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஓமப்பொடி இருந்தால் அதை இது போல் தூவிட்டு கொத்தமல்லியும் தூவி கொடுத்தா நல்லா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நல்ல வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்குங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான பேல் பூரி ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.